Lucky, come. வா 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 Lucky, sit. Lucky, run. ஓடியா. ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் நண்பர்களே. ஒரு மதிய வேளையில் சரியான வெயில் அடிக்கக்கூடிய ஒரு வேளையில் நான் வீட்டை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாய்க்குட்டியினுடைய சத்தம், பயங்கரமான சத்தம் கேட்குது. அதாவது என்னை யாராவது காப்பாற்றுங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சத்தத்தோடைய ஒரு நாய்க்குட்டி சத்தம். நான் பைக்கை நிப்பாட்டிட்டு எங்கடா அந்த சத்தம் வருதுன்னு பார்த்தோம்னா, ஒரு பெரிய சாக்கடையில் கழுத்து வரைக்கும் நம்பி மண்டை மட்டும் மூச்சு மட்டும்தான் விட்டுக்கிட்டு இருக்குது. உடம்பு ஃபுல்லாக சாக்கடையில் முங்கிருச்சு. இன்னும் ஒரு அரை மணி நேரம் விட்டால் அது இறந்து போயிடும். அந்தளவுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த குட்டி நாய் நமக்கு கிடச்சிச்சு. இந்த நாயை காப்பாற்றணுமேன்ற நோக்கத்தில் தான் அந்த நாயை நம்ம அந்த சாக்கடையிலேருந்து தூக்கணும். சாக்கடையிலேருந்து தூக்கின உடனே என்ன செஞ்சிச்சுன்னா, உடம்பு ஃபுல்லாக சாக்கடையாக இருக்குது. இருந்தாலும் வாழை ஆட்டிக்கிட்டேவும் நம்ம கால் பக்கத்துலேயே நின்றுச்சு. எனக்கு ஒன்றும் புரியலை. அப்படி இருக்கும்போது சரி இந்த நாய் நம்ம காலை சுற்றி வருது அப்படின்னு சொல்கிறனால சாக்கடையில் முங்கி ஒரு மாதிரியா அழுக்காக கிடந்துச்சு. பக்கத்தில் ஒரு துணி இருந்துச்சு. துணி எடுத்து சுற்றி இந்த நாயை நம்ம அப்படியே வீட்டுக்கு கொண்டு வந்தேன். வீட்டுக்கு கூட்டிகிட்டு ஷாம்பை போட்டு குளிக்க வச்சேன். ஷாம்பை போட்டு குளிக்க வைக்கும்போது அதில் இன்னொரு விஷயம் தெரியுது. உடம்பு ஃபுல்லாக இதுக்கு பேன் இருக்குது, அதிகப்படியான பேன் இருக்குது, ஒட்டுண்ணிகள் நிறையா இருக்குது. அதாவது எப்படின்னா, இது ஸ்ட்ரீட் டாக்கு, தெருநாய் குட்டி போட்டிருக்கு. அந்த குட்டியில் ஒரு குட்டி மட்டும் சாக்கடையில் விழுந்திருக்கு போலுக்கு. விழுந்து அந்த இதில் நம்ம எடுத்திருக்கோம். அந்த சாக்கடையிலேருந்து காப்பாற்றி விட்ட ஒரே காரணத்துக்காக வேண்டி வாழாட்டிக்கிட்டு நம்ம காலுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. சரின்னு சொல்லி நம்ம தூக்கிட்டு குளிக்க வச்சு அந்த பேனுக்கு ஷாம்பை போட்டு குளிக்க வச்சு கிளியர் பண்ணோம். ஆனால் பேன் போகவே இல்லை. அப்போ எனக்கு ஒரே யோசனை, நம்ம ஏற்கனவே நம்ம நாட்டுக்கோழிக்கு இந்த நோட்டிக்ஸ்னு ஒரு பவுடர் இருக்குது. பேன் நான் நோட்டிக்ஸ்ன்ற பவுடரை தான் பயன்படுத்துவேன். சரி இந்த பவுடர்னாச்சும் இதுக்கு நம்ம போட்டு பார்ப்போமே சொல்லி நோட்டிக்ஸை நல்லா உடம்பு ஃபுல்லாக போட்டு விட்டேன். போட்டு விட்டு பார்த்தா ஒரு 2 மணி நேரத்தில் போய் பார்த்தேன், ஒரு பேன் கூட இல்லை. எல்லா பேனுமே செத்து கீழே விழுந்துருச்சு. நாய் நல்லா நீட்டாகிருச்சு, ரொம்ப அழகாயிருச்சு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த நாட்டு நாயினாவே கோம்பை, சிப்பிப்பாறை, மண்டை, கன்னி இந்த மாதிரி ரகங்கள் மட்டும்தான், ராஜபாளையம் இதுதான் நாட்டு நாய். இதைத்தான் நம்ம வீட்டுக்கு கார்டிங்க்கு பயன்படுத்தணும், தோட்டத்துக்கு நம்ம வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி கண்ணோட்டத்தில் நிறையா இருக்காங்க. நாட்டு நாயினா இது மட்டும்தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம இருக்கோம். அது ரொம்ப ரொம்ப தப்பு. நம்மளை சுற்றியே ஸ்ட்ரீட் டாக் ஏகப்பட்ட தெருநாய்கள் இருக்குது. இந்த தெருநாய்களை நம்ம ஏன் எடுத்து அடாப்ட் பண்ண மாட்டோம், எனக்கு ரொம்ப ஒரு கேள்வியாகவே இருக்குது. ஆனால் எனக்கு இந்த யோசனை இருந்துச்சு, நம்மளே ஒரு கோம்ப நாய் தான் நாங்கள் வாங்கி வளர்க்கணும்னு நானே ஆசைப்பட்டேன். ஆனால் நம்மளை சுற்றியே ஏகப்பட்ட தெருநாய்கள் இருக்குது. அந்த தெருநாய்கள் சிறப்பாகவே காவல் காக்கும், நம்ம மேலே அளவு கடந்த அன்பையும் காட்டுது. சாக்கடையிலேருந்து லேசாக தூக்கி நம்ம வெளியே விட்டோம், அதுக்கே வாலாட்டிக்கிட்டு நம்ம பின்னாடியே வருது. அப்படி இருக்கும் பொழுது நிறைய தெருநாய்கள் சொறி பிடிச்சி சிறங்கு செத்து போகுது, பைக்கில் குறுக்க விழுகுது, காரில் குறுக்க விழுந்து சாகுதுன்னா அதை யாருமே எடுத்து அடாப்ட் பண்ணி நம்ம கேரிங்க நம்ம கூட வச்சுக்கிற மாட்டோம். வச்சுக்கிட்டோம்னா அதனுடைய இந்த சொறி சிறங்குலேருந்து வர்றது, பைக்கில் விழுகிறது, காரில் விழுகிறது, இதெல்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்ன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்குது. ஏன்னா நிறைய நண்பர்கள் நாட்டு நாயினாவே கோம்பை, சிப்பிப்பாறை, ராஜபாளையம், மண்டை இது மட்டும்தான் நாட்டு நாய், மற்றதெல்லாம் நாட்டு நாய் கிடையாது. எனக்கு என்னமோ கொஞ்சம் மிகைப்படுத்தி வியாபாரத்துக்காக கோம்பையையும் சிப்பிப்பாறையையும் கொஞ்சம் மிகைப்படுத்தி இவங்க பேசுகிறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இந்த நாயை நம்ம எடுத்து இப்போ வளர்த்துக்கிட்டு இருக்கும்போதே தெரியுது எவ்வளோ நம்மள்கிட்ட பாசத்தை காட்டுது. ஒருவேளை சோறு வச்சதுக்காக வேண்டி எவ்வளோ பாசத்தை காட்டுதுன்றதை நம்மளால் உணர முடியுது. அதே மாதிரி நம்மளை தவிர வேறு புதுசாக ஒரு ஆளுக போனால் ஒரு வித்தியாசமான பார்வையை காட்டுறதாக இருக்கட்டும், வித்தியாசமான ஒரு உரும்பல் காட்டுறதாக இருக்கட்டும், இதெல்லாம் தனியாக தெரியுது. அப்படி இருக்கும் பொழுது நம்மளை சுற்றி ஏகப்பட்ட நாட்டு நாய் இருக்குது. அதை ஏன் நம்ம கேர் பண்ண மாட்டோம், அதை அடாப்ட் பண்ணி வளர்க்க மாட்டோன்ற கேள்வி எனக்கு இருக்குது. கண்டிப்பாக நண்பர்கள் உங்களை சுற்றி ஏதாவது தெருநாய்கள் இந்த மாதிரி ரொம்பவும் அடிபட்டு கிடந்தாவோ, அல்லது இந்த மாதிரி சாக்கடைக்குள்ளே கிடந்தாவோ, யாருமே பராமரிப்பு இல்லாத ஏதாவது ஒரு இடத்துல நாய்க்குட்டிகள் கிடச்சிச்சின்னா, நீங்கள் நாய் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கோம்பை, சிப்பிப்பாறை இந்த மாதிரி நாட்டு நாய்கள் வாங்கி வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்ட்ரீட் டாக்கையுமே நீங்கள் எடுத்து அடாப்ட் பண்ணி வளங்க. அது மிகச் சிறப்பாகவே இருக்கும். அதுக்காண்டி நீங்கள் கோம்பை, சிப்பிப்பாறை இதெல்லாம் நீங்கள் வாங்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. இவங்க மேலேயும் நீங்கள் கொஞ்சம் அக்கறையை காட்டுங்க அப்படின்றதா என்னுடைய தனிப்பட்ட ஒரு வேண்டுகோளாக இருக்குது.
அதே போல் வந்து இந்த நாயுடைய அதே போல் டாக்குடைய விஷயத்தில் எல்லா நண்பர்களும் எடுக்கக்கூடிய முடிவு, அதாவது கோம்பையாக இருக்கட்டும், சிப்பிப்பாறையாக இருக்கட்டும், நாட்டு நாய் ரகமாக இருக்கட்டும், இல்லை வெளிநாட்டு நாயாக இருக்கட்டும், எல்லோரும் கேட்கக்கூடிய விஷயம் என்ன, எனக்கு ஆண் நாய் வேணும், ஆண் பப்பி வேணும், ஆண் குட்டி தான் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஃபீமேல் பப்பிக்கு வந்து வேலையே இல்லாமல் போச்சு. ஆனால் ஒரு ஆண் நாய் வந்து காவல் காக்கிறத விட ஃபீமேல் பப்பி மிக சிறப்பாக காவல் காக்கும். ஆண் நாய் உங்கள் மீது பாசத்தை காட்டுவதை விட பல மடங்கு ஃபீமேல் பப்பி உங்கள்கிட்ட வந்து பாசத்தை காட்டும், ரொம்ப அடாப்டாக இருக்கும். அதை மக்களுக்கு வந்து எந்த நண்பர்களும் அதை வந்து சரியான புரிதல் இல்லாமல் ஆண் பப்பி தான் வேணும், ஆண் பப்பி தான் வேணும்னு சொல்லி ஆண் பப்பியினுடைய ரேட் அதிகமாக போச்சு. இப்போ கோம்பை நாய் வந்து இப்போ ஃபீமேல் பப்பி நீங்கள் எடுத்திங்கன்னா 7,000 ரூபா வருதுன்னா, இதே இது மேல் பப்பி நீங்கள் எடுத்திங்கன்னா 10,000 ரூபாயிலேருந்து 12,000 ரூபா வரைக்கும் வருது. ஏன் இந்த மாதிரி வருதுன்னா, நீங்கள் அதிகமாக வந்து மேலில் தான் நீங்கள் வந்து கேட்குறீங்க, ஆண் பப்பி வேணும்னு கேட்குறதுனால ஆண் பப்பியினுடைய ரேட்டு கூடிக்கிட்டே போகுது. இது வந்து ஒரு தவறான சிந்தனை. ரெண்டுமே ஒரு நாய் தான், சிறப்பாக காவல் காக்கும் ஃபீமேலு. என்ன கண்ணோட்டத்தில் ஏன் நண்பர்கள் இப்படி பண்ணுறாங்கன்னா, இந்த ஃபீமேல் பப்பியாக இருந்தால் அடிக்கடி குட்டி போடும், இது ஹீட்டுக்கு வர நேரத்தில் ரொம்ப பிரச்சனையாக போகும், நம்மளால் பராமரிக்க முடியாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க. ஆனால் அதை விட வந்து ஒரு அடல்ட்டான ஸ்டேஜுக்கு வரும்பொழுது மேல் பப்பி வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். அதே மாதிரி இரவு நேரங்களில் ஓவராக ஊழையிட ஆரம்பிச்சிடும். இந்த ஃபீமேல் பப்பிட்டு இந்த பிரச்சனையே இருக்காது. இரவு நேரங்களில் ஓவராக ஊழையிட்டு பக்கத்து வீட்டில் இருக்கவங்கள்ட்டுக்கு நமக்கு சண்டையை கூட வர வச்சிடும். அந்தளவுக்கு ஊழையிட்டு ரொம்ப பாடாப்படுத்திடும் மேல் பப்பி. ஆனால் நண்பர்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி தான் வந்து இப்போ ஸ்ட்ரீட் டாக்லேயுமே வந்து என்ன செய்கிறாங்கன்னா, மேல் பப்பியை மட்டும் தான் தூக்கிட்டு போயிடுறாங்க, ஃபீமேல் பப்பியை வந்து அனாதையாக ரோட்டில் விட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம குட்டியை நான் ஒரு சாக்கடையில் கிடந்துச்சுன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மேல் பப்பியை ஃபுல்லாக பசங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்கப்பா, சின்ன பசங்க வந்து மேல் பப்பியை ஆண் பப்பியை தூக்கிட்டு போயிட்டாங்க, ஃபீமேல் பப்பியதே விட்டுட்டு போயிடுறாங்க அப்படின்னு. ஸ்ட்ரீட் டாக்லேயுமே இந்த குறைபாடு இருக்குது. ஏன் ஃபீமேலை மட்டும் ஒதுக்குறீங்க? நாயிலையுமே ஃபீமேல் பப்பியை ஓரம் கட்டிட்டு மேலே மட்டும்தான் தூக்கிட்டு போகிறாங்க. இது ஒரு பெரிய குறியாகவும் சரியான நாய் வளர்ப்பவர்களுக்கு மத்தியில் சரியான புரிதல் இல்லை என்பதையும் இந்த விஷயத்தில் நான் சொல்லிக்கிறேன் நண்பர்களே. அதே மாதிரி ட்ரைனிங் வந்து வெளிநாட்டு நாய்கள், நாட்டு நாய்கள் இது மட்டும்தான் நம்ம சொல்கிற விஷயங்களை கரெக்டாக கேட்கும். சிட் அப்படின்னு சொன்னால் உட்காரும், ரன் கூட ஓடி வேணாம் ஓடி வரும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு தவறான புரிதல் வந்து நிறையா நண்பர்களுக்கு இருக்குது. அப்படிலாம் கிடையாது. ஸ்ட்ரீட் டாக்குமே நீங்கள் குட்டியிலேருந்து ஒரு 40 நாள் 50 நாள் பப்பியிலேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து என்னென்னலாம் நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்களோ அதை புரிஞ்சுக்கிறக்கூடிய தன்மை, நீங்கள் சொல்கிறத கேட்கக்கூடிய தன்மை வந்து ஸ்ட்ரீட் டாக்கு பப்பியிலையுமே இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்மளை சுற்றி நிறையா ஸ்ட்ரீட் டாக்குகள் உணவு இல்லாமல் நிறையா சுற்றிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி யாருமே அடாப்ட் பண்ணாமல் இருக்கிறனால சொறி சிறங்கு வந்து ஏகப்பட்ட பப்பீஸ் வந்து இறந்து போகுது. அப்போ நமக்கு உண்டான தேவைகள் நமக்கு இருக்குது. நம்ம தோட்டத்துக்கு ஒரு நாய் தேவைப்படுது, நம்ம வீட்டு வளாகத்துக்கு திருடங்க வர்றாங்க, கேமரா இருந்தாலும் பைக்கை தூக்கிட்டு போயிடுறாங்க, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது ஸ்ட்ரீட் டாக் பப்பி கிடைச்சாலுமே அதை நீங்கள் வாங்கிட்டு வந்து வளங்க. அப்படி வளர்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிறத 100% அது கேட்கும். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாகவும் இந்த பப்பி வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதான் நம்மளுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்குது. எல்லாமே வந்து வியாபார நோக்கில் போயிடுச்சு. நாட்டு நாயுமே வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட் ஆகி போச்சு. இப்போ வருங்கால உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீட் டாக் ஃபுல்லாக இப்போ அழிஞ்சிக்கிட்டு வருது. ஸ்ட்ரீட் டாக் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சுன்னா ஒரு காலகட்டத்தில் நீங்கள் ஸ்ட்ரீட் டாக்குமே 10,000 ரூபா 20,000 ரூபா கொடுத்தாத்தே உங்களுக்கு கிடைக்கின்ற மாதிரி மாறிடும். நீங்கள் அன்பு செலுத்துறீங்கன்னா அதை விட பல மடங்கு உங்கள்கிட்ட வந்து அன்பு செலுத்தக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் வந்து நாய் தான். இப்போ நீங்கள் வளர்த்தவ ஆள், நீங்கள் சோறு வச்ச ஒரு மனுஷன் தெரியாமல் நீங்கள் நாயுடைய வாழை மிதிச்சிட்டா கூட உங்களை வந்து கடிக்காது. அந்தளவுக்கு அறிவும் ஆற்றலும் இந்த நாய்க்கு இருக்குது. அதே மாதிரி யார் வளர்க்குறவர், யார் வந்து அந்நியர், எல்லாமே வந்து நாய்க்கு வந்து புரியக்கூடிய சக்தி இருக்குது. வளர்க்கக்கூடியவங்க வீட்டிலேருந்து வந்தவங்களுக்கும் வெளியிலேருந்து வரக்கூடியவங்க யாருன்றதை துல்லியமாக புரிஞ்சு செயல்படக்கூடிய ஆற்றலும் வந்து இந்த நாய்களுக்கு இருக்குது. அதனால் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் வந்து நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய தெருநாய்கள் வந்து மோசமான சூழ்நிலையில் இருந்தால் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எடுத்து அடாப்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நம்மளுடைய சேனலில் வந்து நாட்டுக்கோழி வளர்ப்பு சம்மந்தமான வீடியோக்கள் வந்து அதிகமாக போட்டுக்கிட்டு வரோம் நண்பர்களே. இப்போ நம்ம பண்ணைக்கு வந்து அத்தியாவசியமாக ஒரு நாய் தேவைப்பட்டுச்சு. நம்ம வந்து எனக்கும் ஒரு சில புரிதல் இல்லாததன் காரணமாக நாட்டு நாய் வாங்கணும், கன்னி வாங்கணும், சிப்பி பாறை வாங்கணும், கோம்பை வாங்கணும் அப்படின்ற மாதிரி கண்ணோட்டத்தில் தான் போய் ஒவ்வொரு நண்பர்களுக்கும் ஃபோன் போட்டு விசாரித்தேன். 7,000 15,000 ரூபா வரைக்கும் விலை சொல்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் தள்ளப்பட்டுருந்துச்சு. யதார்த்தமாக இறைவனுடைய செயல் நினைக்கிறேன். யதார்த்தமாக பார்த்தா சாக்கடைக்குள்ளே ஒரு குட்டி நாய் கிடக்கு.
அந்த சாக்கடையிலேருந்து தூக்கணும் மட்டும்தான் நான் நினச்சேன். தூக்கி நம்ம வெளியே வச்சா போதும் அப்படி தான் நினச்சேன். தூக்கி வெளியே வச்சோன்னே நம்ம காலவே சுற்றி வந்தாங்க. சரி, ஏன் நம்ம இதவே கேர் பண்ணி நம்ம வளர்க்கக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காண்டி எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ நல்லபடியாக வளர்ந்துக்கிட்டு வருது. மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல தகவலில் நல்ல ஒரு தொகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன். இப்படிக்கு வந்து யாஸ் மேக்கிங். வா 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 ஒடியா ஒடியா ஒடியா